வெல்கம் டு சங்கீதா சமையல். நாம் இன்றைக்கி டேம் பாறை மீன் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கு. ஒரு வடைச்சட்டி அடுப்பில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஒரு 3 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு. நல்லெண்ணெய் சூடு வந்தோன்னா 1/4 கிலோ சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கு. அதை போட்டு நல்லா எண்ணெயில் கிண்டுவோம். அப்புறமா 4 தக்காளி, பழந்தக்காளி பார்த்து எடுத்து வச்சுருக்கு. அதையும் நல்லா வசக்கணும். 10-15 பல் பூண்டு, அப்புறம் ஒரு 4-5 சின்ன பீஸு தேங்காய் எடுத்து வச்சுருக்கு. அதையும் அதில் போட்டு கிண்டுவோம். கொஞ்சமாக மல்லித்தூள், கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா கிண்டி வேக விடணும். அப்புறம் ஒரு கடாய் எடுத்து வச்சு கொஞ்சம் வெந்தயம் அதில் போட்டு, கொஞ்சம் சீரகம் எடுத்து, ஓமம் கொஞ்சம், அப்புறம் நல்ல மிளகு, அப்புறமா கொஞ்சமாக கடுகு. இது இவ்வளவும் நமக்கு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்காக தான் இதெல்லாம் போட்டு நம்ம மீன் குழம்பு கூட சேர்த்து சாப்பிடலாம். இதையெல்லாம் நம்ம வசக்கி வச்சுருக்கிற கூட தட்டி ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றுவோம். நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருவோம். அப்புறம் ஒரு மீன் குழம்பு வைக்கிற சட்டி அடுப்பில் எடுத்து வச்சுட்டு அதில் 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போடணும். கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கணும். அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த அரைப்பு அதில் கொட்டி நல்லா கலக்கி கொடுத்துட்டு, நாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற டேம் மீனை ஒரு பீஸாக அதில் போடணும். போட்டு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தண்ணி அதில் ஊற்றணும். அப்புறம் தேவையான உப்பு போடணும். கருவேப்பிலை அதுக்கு மேலே தான் போடணும், எண்ணெயில் போடக்கூடாது. அப்புறம் 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு மிளகாய் 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. அந்த மிளகாய் அதில் போடணும். அப்புறமா ஒரு 25 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சாச்சு. சூப்பரான டேம் மீன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.